கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகுகிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல எழ தொடங்கியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பல தசாப்தங்களாக வெற்றி கூட்டணியாக இருந்த திமுகவும் காங்கிரசும் தற்கால அரசியல நிறைய பிணக்குகளை சந்திக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டு பேருக்கும் நிறைய கிளாஷஸ், பிரச்சனைகள் எழுந்துட்டே இருக்கு. இப்ப சமீபத்திய பிரச்சனையாக செம்பரம்பாக்கம் ஏரி திறப்புல செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாட்டு தலைவரினுடைய அனுமதி பெறாமல் அவருடைய தொகுதிகளுக்குள்ள திறக்கப்பட்டது ஒரு பெரிய கேள்விக்குறியும் பெரிய சலசலப்பையும் அரசியல் வரலாற்றில் ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தி தான் அந்த முழு வீடியோ இந்த காணொலியில பார்க்க போறோம். நான் உங்கள் செல்வி. வாய்ஸா செல்வி பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தீண்டாமைக்கும் சாதிய பாகுபாட்டுக்கும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சு வரக்கூடிய திமுக அவங்களுடைய கூட்டணி குற்றுக்குள்ளேயே சாதிய பாகுபாடுகள் பாக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்போதைக்கு எழ தொடங்கியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, செம்பரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில செம்பரம்பாக்கம் ஏரியில முழு கொள்ளளவை எட்ட போகுது அப்படிங்கிறதுக்காக அந்த கன அடி அதிகமா போனதுனால திறக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3600 மில்லியன் கன அடி அளவு இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி 2900 அடி கன அளவை எட்டினதுனால ஒரு 500 டிஎம்சி வாட்டரை நம்ம திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. 500 மில்லியன் கன அடி வாட்டரை வந்து திறந்து விடுறாங்க இருக்கக்கூடிய பிடபிள்யூடி ஆபீசர்ஸ். அப்ப அது முன்கூட்டிய நடவடிக்கையாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை கிட்ட முன்னாடி ஒரு அனுமதி வாங்கல அல்லது அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுது. என்ன காரணம் அப்படின்னு பாக்குறப்போ, முன்கூட்டிய நடவடிக்கையாக 500 மில்லியன் கன அடி நீல வந்து நாங்க திறக்க போறோம் அப்படிங்கறத மேலெடுத்து உத்தரவு எங்கிட்ட சொல்லல. உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏ கிட்ட சொல்ல சொல்லி எங்களுக்கு எந்த ஒரு உத்தரவு வரல அப்படின்னு சொல்லிட்டு பிடபிள்யூடி ஆபீசரா இருக்கக்கூடிய தனசேகரன் அதை மறுக்கிறார். அப்போ ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய செல்வ பெருந்தகை கிட்டத்தட்ட அரை நாட்களுக்கு மேலாக நாங்க என்ன பண்ணோம்னா தொடர்பு கொண்டுட்டே இருந்தோம், போன்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஆனா அவர் போனை எடுக்கவே இல்லை. அதனால நாங்க நேரடியா வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய பிரஸ் மீட் மாதிரி கொடுத்து அவருடைய வலைதள பக்கங்கள்ல பகிர்ந்திருக்கவும் செஞ்சிருக்காரு. என்னெல்லாம் சொல்லிருக்காரு அப்படின்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணல பிடபிள்யூடி ஆபீசர். இப்ப இந்த அளவுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தா? ஒரு தேவையில்லாத சலசலப்புகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அரசியல் வட்டாரங்கள் ஒரு பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்தலாம். நான் இங்க லோக்கல் எம்எல்ஏ இருக்க போய் இதை ஏத்துக்கிட்டேன். என்னோட இடத்துல வேற ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா இதை ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 500 மில்லியன் கன அடி நீரை திறக்கும் பொழுது கிட்டத்தட்ட 12 கிராமங்களை தாண்டி தான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில இருந்து அது போகுது. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுப்பா? மக்கள் கிட்ட போய் ஏரிய நீரை திறந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை என்ஜினியரோ அல்லது பிடபிள்யூடி ஆபீசர்ஸோ நேர போய் மக்களை சந்திச்சு சொல்ல முடியாது. மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எங்க கிட்ட தான் முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெரிய காட்டத்தை தெரிவிச்சிருந்தாரு செல்வ பெருந்தகை. அப்ப என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வியூகத்துல சொல்லும் பொழுது, எங்களுடைய சாதிய தீண்டாமைகளை தான் காரணமா காட்டுறாங்க. அணை நீரை திறக்கிறதுக்கு முன்னாடி, ஏரி நீரை திறக்கிறதுக்கு முன்னாடி அங்க பூஜைகள்லாம் போடுறாங்க, தர்பூசணிகள்லாம் உடைக்கிறாங்க, தேங்காய்கள்லாம் உடைக்கிறாங்க. ரொம்ப சாஸ்திராங்கமா ரொம்ப ஆச்சாரமான முறையில பண்ணக்கூடிய அந்த பூஜைகள்ல கூட எங்களை கூப்பிட்டுக்கல. அப்படி இருக்கும் பொழுது என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா, எங்களுடைய சாதி தீண்டாமை தான் இங்க ரொம்ப அதிகமா வலியுறுத்தப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாரு. பொதுப்பணித்துறையில இருக்கக்கூடிய ஒரு அயோக்கிய பையன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே விமர்சனம் வச்சிருந்தாரு. அது யாரு குறிக்குது அப்படின்னா, ஏவா வேலுவா இருக்கலாம், அமைச்சரை குறிச்சிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய விமர்சனத்தை ஒரு கூட்டணி கட்சி மேல வைக்கிற அளவுக்கு நடந்துகிட்டதா திமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இங்க எழுது. என்ன காரணமா இருக்கலாம்? இது மட்டும் தான் கிளாஷஸ் திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்கூட்டி இருக்கக்கூடிய திமுகவின் முக்கியமான தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள்ல காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களை விமர்சனம் பண்றதா இருந்தாலும் சரி, காங்கிரசுக்கு உரிய மரியாதை கொடுக்காம இருக்கிறதும் சரி, அங்கீகாரம் கொடுக்காம இருக்கிறதும் சரி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்போதைக்கு எழ தொடங்குது. தேசிய கட்சியா பார்க்கும் பொழுது நாட்டுல ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அந்தஸ்து இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு உரிய அந்தஸ்து தமிழ்நாடு அரசியல கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. என்ன காரணம்னு பாக்குறப்போ, ரொம்ப முக்கியமா காமராஜர் போன்ற முக்கியமான தேசிய தலைவர்கள் மீது தொடர்ந்து வைக்கக்கூடிய திமுகவினரினுடைய குற்றச்சாட்டு. ராஜீவ் காந்தி திமுகவினுடைய மாணவரணி தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காமராஜர் அவருடைய சொந்த செலவுல பள்ளிக்கூடங்கள் திறந்தாரா? பெரியாரினுடைய அறிவுறுத்தலின் பேர் தான் பள்ளிக்கூடங்கள்லாம் திறக்கப்படுது, அரசினுடைய பணத்துல தானே பள்ளிக்கூடங்கள் திறந்தாரு. இவ்வளவு பெரிய விமர்சனத்தை கிட்டத்தட்ட மூடப்பட்டிருந்த 6000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை ஒரே கையெழுத்துல திறந்த காமராஜரை பார்த்து இவ்வளவு பெரிய விமர்சனம் வைக்கிறதுக்கு திமுகவுக்கு யார் தைரியம் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இதெல்லாம் ஒரு படி மேல போய் திருச்சி சிவா திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, காமராஜரினுடைய உடல்நலன் கருதி அவர் எந்தெந்த பயணியர் விடுதிகள் எல்லாம் தங்கினாரோ அனைத்து விடுதிகளிலுமே ஏசி வசதி, குளிரூட்டப்பட்ட அறைகளை வந்து கருணாநிதி தான் வழங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை விட ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறாரு. இதெல்லாம் எப்படி காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏத்துக்கிறாங்க, எப்படி ஜீரணிக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. இன்னும் கூட அட்வான்ஸா போய் பாக்குறப்போ, இளபாஸ்கர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர் இன்னும் கூட நிறைய விமர்சனங்களை வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். சாதிய பாகுபாடுகள் அதிகமாக திமுக பாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எங்களுடைய சுயமரியாதையை தக்க வச்சுக்கக்கூடிய நேரத்துல நாங்க இருக்கோம், எங்களுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கு. இந்த கட்டத்துல எங்களுடைய தலைமை தான் முடிவு பண்ணணும். என்ன காரணம் இருக்கிறப்போ, வல்லக்கோட்டை முருகன் கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குது. அதுக்கு முக்கியமா யாரை கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னா, செல்வ பெருந்தகை கூப்பிட்டுக்கணும். செல்வ பெருந்தகை வாலண்டியரா அந்த குடமுழுக்கு விழா கும்பாபிஷேகத்துக்கு போய் நிக்கிறப்போ அவர் அதிகாரிகள்லாம் வெளியில போய் சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு சாதிய பாகுபாடுகள் திமுக
அதிகமா பாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. காமராஜர் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாரையும் விமர்சனம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது எங்களால ஏத்துக்கவே முடியாது. இந்நேரம் எங்களுடைய தலைமை முடிவு பண்ணணும். திமுகவோட இருந்து சில சீட்டுகளுக்காக நாங்க கூட இருக்க போறோமா அல்லது சுயமரியாதையை காப்பாற்றிக் கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போகுதா அப்படிங்கறத எங்களுடைய தலைமை தான் முடிவு பண்ணணும். அவருடைய ஆதங்கத்தையும் மனக்குமுறலையும் ரொம்ப அதிகமா வெளிப்படுத்தினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்ப இதற்கான பதிலாக துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேக்குறாங்க, என்ன உங்களுடைய கட்சிகளுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல கேட்டப்போ, உண்மையிலே சாதிய பாகுபாடுகள் அப்படின்னு சொல்றதை எங்களால ஏத்துக்கவே முடியாது. நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பார்ஷாலிட்டியுமே இந்த விஷயங்கள்ல நாங்க காட்டல. உண்மை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு 500 கனஅடி நீரை திறந்தோம் அப்படின்னா அந்த மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் நாங்க திறந்தோமே தவிர செல்வ பெருந்தகையை கூப்பிடக்கூடாதுன்னு நாங்க எதுவும் நினைக்கல. இப்படி அவர் விருப்பப்பட்டார் அப்படின்னா அடுத்து நாங்க நீர்களை திறந்து விடும் பொழுது அவர் அணைகளுக்கு நீர் அந்த ஏரி பகுதிகளை திறக்கும் பொழுது அவரை நாங்க அழைச்சுக்கிறோம் அப்படின்னு அவரோட பதில சொல்லியிருந்தார். அப்ப இது குறித்து செல்வ பெருந்தகை சொல்லும் பொழுது துரைமுருகன் கொடுத்த பதில் எங்களுடைய ஏற்புடையது அல்ல, அதை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி மாற்றி மாற்றி சலசலப்புகள் காமராஜர் போன்ற மூத்த தலைவர்களினுடைய விமர்சனமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான அணை நீர் ஏரி நீர் திறப்புகளின் பொழுது கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய திமுக நம்ம காங்கிரஸை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததா இருந்தாலும் சரி, இப்படி நிறைய விஷயங்கள கிளாஷஸ் வந்துட்டே இருக்கு. எந்த கட்சி சார்ந்தும் இல்லாம அரசியல் சார்ந்த ஒரு பொது பார்வையில பார்க்க போனா எந்த ஒரு நேரத்திலையும் திமுக அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கு ஏற்படவே கூடாது. அது நல்லதும் கிடையாது, அது ஆரோக்கியமான அரசியலா இருக்க வாய்ப்பு இல்ல. என்ன காரணம்னு பாக்குறப்போ காமராஜரினுடைய ஆட்சி காலத்துல ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி பண்ணதுல ஆண்டுக்கு ஒரு அணைங்கிற விதமா அத்தனை அணைகளை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய நீர்ப்பாசனத்திற்கு வித்திட்ட தலைவர் காமராஜர். அப்படிப்பட்டவர் இருந்த கட்சியில இருந்து ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு ஏரி நீர் திறக்கிறதுக்கு ஒரு 500 டிஎம்சி வாட்டர் திறந்து விடுறதுக்கு அவருக்கு அழைப்பு விடுக்கலன்னா எந்த அளவுல தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை நம்மளால எழுப்ப முடியுது. கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி வியூகங்கள் மாறுச்சு அப்படின்னா திமுக ஒரு பெரிய அளவுல பின்னடைவு ஏற்படும். என்ன காரணம் பாக்குறப்போ பிரீவியஸ் எலெக்ஷன்ல ஒரு 25 இடங்கள் ஒதுக்கி இருந்தாங்க காங்கிரஸுக்கு. இந்த முறை இருக்கக்கூடிய பிணக்குகள் அதிகமாக இடங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக காங்கிரஸ் கோருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் பாக்குறப்போ நம்மளுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம், லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு பெரிய லெவல்ல பீக்ல நம்மளுடைய ராகுல் காந்தியினுடைய தலைமையேற்ற காங்கிரஸ் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடிஞ்சது. அதோட இம்பாக்ட் தமிழ்நாடு அரசியலிலும் ஏற்படலாம், அவருக்கான முக்கியத்துவங்கள் இன்னும் கூட தமிழ்நாட்டிலையும் கூடலாம். அப்படி இருக்கிறப்போ காங்கிரஸிற்கான இடங்களை அதிகம் கோருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிஜேபி எதிர்ப்பு அரசியல திமுக ரொம்ப வலிமையா இன்னும் ஆக்கணும் அப்படின்னா அவங்க காங்கிரஸை உடன் வச்சுக்கிறதும் காங்கிரஸுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறதும் அப்படிங்கறத ஒரு சரியான சொல்யூஷனா இருக்க முடியும் அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்தா பார்க்கப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாய்ஸ் ஆஃப் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.